எங்கள் கிராமத்திற்கு சினிமா வந்தது விஞ்ஞானத்தால், ஆனால் எங்கள் கிராமமே சினிமாவில் வந்தது பாரதி ராஜாவால் என்று கவிஞர் வைரமுத்து முன்பொரு முறை மிகச்சரியாக சித்தரித்த மாதிரி தமிழ் திரைத்துறையில் மண்வாசம் கமலச் செய்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. சமூகத்தால் சக மனிதனாக கூட மதிக்கப்படாத சப்பானியை சுயமரியாதையுள்ள கோபாலகிருஷ்ணனாக வாழ வைத்தவர். அது மட்டுமல்ல, சமூகத்தின் மதிப்பீட்டில் கரையாக அறியப்படும் உறவுகளை அதனதன் நியாயங்களை பொருட்படுத்தி கதாபாத்திரங்களாக்கி காவியம் படைத்தவர். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, சுகன்யா போன்ற பல நடிகைகளையும், கார்த்திக், பாண்டியன், நெப்போலியன் போன்ற நடிகர்களையும் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். கிராமப்புற வாழ்வியல் என்பது சாதிய, பெண்ணடிமைத்தன மனநிலையையும் உள்ளடக்கியதுதான் என்றாலும், இத்தகைய நோய்த்தன்மையான சூழல்களிலிருந்து விலகி அதற்குள்ளும் தான் காண விரும்பும் முற்போக்கான சமூகத்தை படைத்தவர் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே என்ற பாரதி ராஜாவின் குரலே கூட சாதிய மத பிளவுகளுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை ஒரு கொடியின் கீழ் நிறுத்தி வாஞ்சையோடு ஆறத்தழுவ நினைப்பதற்கான ஓர் மிக பொருத்தமான குறியீடு என்னலாம். இத்தனை சிறப்புக்கும் உரிய இயக்குனர் இமயத்தை அவரது பிறந்த நாளில் வாழ்த்தி மகிழ்கிறது பிரியோ டிவி.